இன்னொரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். Numbers 32 and verse 11 onwards. Surely none of the men who came up from Egypt from 20 years old and above shall see the land which I swore to Abraham, Isaac and Jacob, because they have not wholeheartedly followed me, except Caleb the son of Jephunneh and the Kenizzite and Joshua the son of Nun, for they have wholly followed the Lord. 13ஆம் வசனம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். Verse 13. So the Lord's anger was aroused against Israel, and he made them wander in the wilderness 40 years, until all the generation that had done evil in the sight of the Lord were gone. அவிசுவாசிகளை அலைய விடுவார் ஆண்டவர். The Lord will cause the people who have unbelief to just wander here and there. தேவன் சொன்னதை விசுவாசியாமல் மனுஷர் சொன்னதை கண் பார்த்ததை விசுவாசிக்கிறவர்களை அவர் அலைய விடுவார். And those who don't believe in the Lord but believe in what they see, they will just have to wander and loiter here and there. அங்க போவாய் நடக்காது. You will go there, it will not அங்கிருந்து இன்னொரு இடம் போவாய் நடக்காது. And you will journey to some other place. அங்கிருந்து இன்னொரு இடம் போவாய் நடக்காது. Go to another place, it will not அங்கிருந்து happen. இன்னொரு இடம் போவாய் இன்னொரு இடம் போவாய் அலைந்து கொண்டே இருப்பாய். You will just be wandering and loitering, and அவர் சொன்னதை விசுவாசித்தால் சந்தோஷத்தோடு அவர் உனக்கு வெற்றியை தருவார். But if you believe on what the Lord says, with joy he will give you the victory. இந்த 10 கோத்திர பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சம்பாதித்து வைத்துவிட்டு போனார்கள்? And what are the heads of the tribes, the 10 tribes, what did they earn for their descendants? சாபத்தை சம்பாதித்து வைத்துவிட்டு போனார்கள். They just earned a curse for their descendants. அவிசுவாசிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் சந்ததிக்கு நீங்கள் தீமையை சாபத்தை சம்பாதித்து வைக்காதிருங்கள். Oh, you people of unbelief, what are you keeping for your descendants? Don't keep evil and curse for your descendants. தேவன் துல்லியமாய் சொல்கிறார். காலேப், யோசுவா தவிர மற்ற எல்லாரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை, இந்த கானானை காண்பதில்லை என்று ஆணையிட்டு சொன்னாராம். So the Lord with very great accuracy says, except Caleb and Joshua, none of them will enter the promised land, and he promised that and swore that. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதம் வரும். So if you believe, your children will reap the blessings of your faith. யோசுவாவினுடைய பிள்ளைகள் என்ன சொல்லி இருப்பார்கள்? What would the children of Joshua, what would they have said? எங்க அப்பா ரொம்ப நல்லவர். They would have said, my father is such a good father. தேவனை விசுவாசித்து அவரையே சார்ந்திருந்தவர். My father was a man who trusted in the Lord and depended on the Lord. கூடாரத்தை விட்டு விலகாமலே இருந்தவர். My father is a person who never departed from the tabernacle. தேவ ஆசீர்வாதத்தெல்லாம் எங்களுக்கு பெற்று தந்த நல்ல தகப்பன்னு சொல்லுவாங்க. They would have said, our father is a good God. He received all the blessings from God and he gave it to us. உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து சொல்லக்கூடாது, என்ன செய்த எங்களுக்கு இப்படிப்பட்ட தீமையை செய்து வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. Your children should not look at you and say, what did you do? You have just earned such a great evil for us. யோசுவாவின் மகனுக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் கியூல நின்னு இருப்பாங்க? So just imagine and see how many brides would have come to get married to Joshua's son. யோசுவாவின் மகன் மாதிரி அப்பா வருமா, இந்த சம்பந்தம் கிடைக்குமா, அப்படி இருப்பாங்க. So everybody would have thought, will they get such a wonderful alliance like Joshua's family? There would have been a big queue to come there. உங்க பிள்ளைகள் ஏன் தீமையா இருக்கிறார்கள்? Why are your children following in the ways of wickedness? ஏன் கானானுக்கு போகல அவங்க? Why are they not entering the promised land? ஏன் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அவங்க பெறல? Why have they not received the blessings? ஏன் தீமையிலே போனார்கள்? And why have they followed into wickedness? போதும் ஆண்டவரே. Enough, Lord. இனி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை சேர்த்து வைக்கிற, அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற பெற்றோராய் எங்களை ஆசீர்வதியும். Bless us, Lord, so that we will inherit the blessings of faith and pass it down to our descendants. காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர, except Caleb and the son of Nun. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை.
None of the men who came from Egypt from 20 years old and above shall see the land. None of them followed me. ஒவ்வொரு கோத்திரத்தின் பிதாக்கள் தங்கள் கோத்திரத்துக்கு சாபத்தை சம்பாதித்தார்கள் அவிசுவாசத்தினாலே. What were the heads of each tribe doing? They only earned curse for their descendants. யோசுவா செழிப்பை, இன்ப பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்களுக்கு சேர்த்து வைத்தான். காரணம், தேவன் சொன்னபடியே செய்வார் என்று விசுவாசித்ததினாலே. And Joshua believed that God will do as he promised, and therefore he inherited that Canaan, a land flowing with milk and honey, and he passed that on to his descendants. அவர்கள் காலத்தில் நிறைய ராட்சதர்களை அவர்கள் பார்த்திருக்கலாம். And they may have seen many giants in their ஆனால் times. இந்த காலத்தில் நம்ம சுத்தி நிறைய ராட்சதர்கள் இருக்கிறார்கள். And there are so many giants around us also now. ராட்சதர்கள் சொன்னா the negative people, எதிரான மக்கள். Who are these giants? They are the people who talk negative things. முடியாது என்று தான் சொல்லுவார். And they will say, oh, that is not possible. நீ இயேசுன்னு போனால உனக்கு இப்படிதான் நடக்கும். And they will say, oh, you just went on saying Jesus and Jesus, and therefore this is what will happen. அந்த நிலையில நம்மள தேவன் வச்சிருக்காரு. Do you think Jesus will push you into such a pathetic state? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34 சொல்லி இருக்கிறார். And Psalm 34 says they looked unto him and were lightened, and their faces were not ashamed. யோசுவா தேவனை நோக்கி பார்த்து விசுவாசித்து என் தேவன் சொன்னபடியே செய்வார் என்றதினால் அவனும் அவன் சந்ததியின் முகங்களும் பிரகாசித்தது. So Joshua and his descendants, their faces were lightened up because they looked to the Lord. They had faith on the Lord and his word and promises. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் விசுவாசத்தினாலே யோசுவா மாதிரி இருக்கணும். இந்த நையாண்டி பேச்செல்லாம் விட்டுடணும். So you should stop talking all these words of unbelief. ஆமா, அதாவது நையாண்டி பேச்சுனா கேலி பேச்சு. Oh, you should not to speak all those words of mockery. பாஸ்டர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, பாஸ்டர் பேசுறாரு. ஏங்க இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் கேட்டீங்களா? அவருக்கு அவர் பேசுவாரு, அவருக்கு அவர் பேசுவாரு. இதுதான் நையாண்டி. நையாண்டி So you should not, விசுவாசியா மாறு. you should not mock pastors' messages and pastors' talk and say, oh, he will talk like that. What does he know? விசுவாசத்துல வா, கீழே தோல்வியில இருந்து மேல வா. So you have to come from your stage of unbelief and failure and come into this stage of முயற்சி faith. எல்லாம் உனக்கு தோல்வியை கொடுத்துருச்சு. All your experiences and வெளியே வா, references put வெளியே into வா, failure. விசுவாசத்துல வா. Come out in faith. விசுவாசம் பரிசுத்தமான பாதையில உன்னை கொண்டு And போகும். faith will lead you in the path of விசுவாசம் righteousness. உண்மையில கொண்டு போகும். Faith will lead you in the path of truth. விசுவாசம் திருட்டுத்தனத்தோட மிங்கிள் ஆகாது. Faith will not mingle with corruptness. விசுவாசம் பொய்யோட சேராது. Faith will not teach you the ways of lies. விசுவாசம் பாவத்தோட சேராது. Faith will not link you with sin. விசுவாசம் பரிசுத்தத்தோட தான் சேரும். And faith will cause you to link with righteousness. விசுவாசம் நேர்மை நீதி அதுல தான் நிக்கும். And faith will stand with righteousness, justice and truth. எல்லாம் தீமை பொல்லாப்பு செய்யறவங்க எல்லாரும் விசுவாசியாத அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். And all those who indulge in wickedness and evil are those who belong to those 10 tribes. நாங்க யோசுவா போல விசுவாசிப்போம் ஆண்டவரேன்னு சத்தமா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. So lift up your hand and declare loudly. சத்தமா சொல்லு, உரக்கா சொல்லு. We will believe நாங்க and have faith யோசுவாவை like Joshua. போல விசுவாசிப்போம். We will believe like Joshua.